மே 5வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். தென்னாப்பிரிக்காவில் ஆபிரிக்கான மொழி அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்கப்பட்டது 1925. செருமனிய படைகள் கிரேக்கத்தின் கிளைச்சோரா கிராமத்தில் 216 பொதுமக்களை படுகொலை செய்தன. 1944 மகாத்மா காந்தி சிறையிலிருந்து விடுதலையானார். 1944 தாய்லாந்தின் மன்னராக பூமிபால் அதில்யாதஜ் 9வது ராமா என்ற பெயரில் முடிசூடினார். 1950 அலன் ஷெப்பர்ட் விண்வெளிக்குச் சென்ற இரண்டாவது மனிதரும் முதலாவது அமெரிக்கரும் ஆனார். 1961 இத்தாலிய வானூர்தி சிசிலியில் லோங்கா மலையில் மோதி விழுந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 115 பேரும் உயிரிழந்தனர். 1972 புதிய தமிழ் புலிகள் என்ற பெயருடனிருந்த இயக்கத்திற்கு தமிழீழ விடுதலை புலிகள் என்று பெயர் மாற்றப்பட்டது. 1976 அயர்லாந்து புரட்சியாளர் பொபி சாண்ட்ஸ் சிறையில் 66 நாட்கள் உண்ணாநிலை போராட்டம் இருந்து தனது 27வது அகவையில் காலமானார். 1981 கென்யாவின் விமானம் ஒன்று கமரூனில் வீழ்ந்ததில் 15 இந்தியர்கள் உட்பட 118 பேர் உயிரிழந்தனர். 2000 வடகொரியாவின் நேரம் 30 நிமிடங்கள் முன்னோக்கி நகர்த்தப்பட்டு தென்கொரியா மற்றும் சப்பான் நேரங்களுடன் சமப்படுத்தப்பட்டது. 2018 சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயலலிதாவின் சட்டப்பூர்வ வாரிசுகளாக தீபா மற்றும் தீபக் ஜெயக்குமார் ஆகியோரை அறிவித்தது. 2020 சித்தார்த்த கௌதமரின் பிறப்பு, ஞானோதயம் மற்றும் இறப்பை குறிக்கும் வகையில் ஆசியாவின் பல பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. 2023 மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஸ்கைப் காணொளி அழைப்பு சேவையை அதிகாரப்பூர்வமாக நிரந்தரமாக முடக்கியுள்ளது. 2025